الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ், யா ரப்பு, யா ரஹ்மானே, உன்னுடைய வேதத்தை என் உள்ளத்திற்கு வசந்தமாக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கிறதே யா அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிருபை ரஹ்மத் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பணியங்களிலிருந்து இந்த இபாதத்தை, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவை கூடிய ஆளா, தெளிவை கூடிய ஆளாக ஆளா, புரிந்துணர்வை கூடிய ஆளா, அதே போல நாங்கள் அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவை ஆளா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆல, அத்தியாயம் 87. மிகவும் மேலானவன். மக்காவில் இறக்கப்பட்டது. 19 வசனம். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருநாமத்தை துதித்து போற்று, அவனுடைய தன்மைகள், குர்ஆன் வசனங்களை மறந்துடாம வகையில நம்ம இருக்கிறதுக்கு ஓதி காட்டுவோங்கிற செய்தி, இறைவனின் அறிவிப்பு, அது மட்டும் இல்லாம இறைவனை அஞ்சுவோருடைய அவங்களுக்கு படிப்பின, அப்புறம் நற்பேர் அற்றவன் அஞ்சாமல் இருக்கிறது, அவன் பெரிய நெருப்புல வாழாமலும் சாகாமலும் கிடக்கிறது, தூய்மையா வாழ்ந்து இறைவனை தொழுபவன் வாகை சூடுவது, அந்த மாதிரியான செய்தி. அப்புறம் மறுமையே சிறந்தது, நிலையானதா இருக்குங்கிற செய்தி. மனிதர்கள் இம்மை வாழ்க்கைக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, மறுமைதான் நிலையானதுங்கிற தகவல். அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட முந்தைய வேதங்கள், இது பத்தின தகவலும் இந்த குட்டி சூறா தான் இதுக்குள்ள இருக்கு. வாங்க பார்க்கலாம். வியாசத்து படிக்க தகும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நபியே, உயர்வான உம் இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில், அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியை நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான், மேலும் தாவரங்களை முளைக்கச் செய்தான், பின்னர் அவற்றை காய்ந்து கருகி குப்பை கூலங்களாக்கினான். நபியே, நாம் உம்மை ஓதிடச் செய்வோம், பிறகு நீர் மறக்க மாட்டீர். ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர திண்ணமாக அவன் வெளிப்படையாகவும் மறைவாகவும் இருக்கும் யாவற்றையும் அறிகின்றான். மேலும் இலகுவான பாதையை நாம் உமக்கு ஏற்படுத்தி தருவோம். எனவே அறிவுரை வழங்குவீராக. அறிவுரை பலனளிக்குமாயின் எவர் அஞ்சுகிறாரோ அவர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார். ஆனால் துர்பாக்கியவானோ அதனை தவிர்த்து கொள்வான். அவன் பெரும் நெருப்பில் நுழைவான். பிறகு அதில் மரணமடையவும் மாட்டான், வாழவும் மாட்டான். நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் தூய்மையை மேற்கொண்டு, மேலும் தன் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர். ஆனால் நீங்கள் இம்மை வாழ்விற்கே முன்னுரிமை அளிக்கின்றீர்கள். உண்மையில் மறுமையை மிகவும் மேலானதாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக இதே விஷயம் முன்னர் அருளப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது, இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களில். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான தன்னுடைய ரப்போட பேரை துதிப்பீராங்கன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பேரை துதிக்க சொல்லி சொல்றான். நம்ம எல்லாரும் அவனை திக்ர் செய்வோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் எப்படிப்பட்ட படைப்பாளன் தெரியுமா? அவன் தான் உங்களை பொருத்தமா படைச்சு உங்களை கொண்டு வந்திருக்கான். உங்களுக்கு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான், உங்களுக்கு தாவரங்களை கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் பின்னாடி ஒரு நேரத்துல பாருங்க குப்பைக்கூலமா ஆகிறது. அப்படியும் அவன் ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நபியே, உங்களுடைய இறைவன் ஓதிர செய்வன், நீங்க அவசரப்படாதீங்க, வகி வந்தப்ப பொறுமையா இருங்க, தான் நாடினதை உங்க உள்ளத்துல பதிய வைப்பான், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சின்னமா அவன் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் அறியக்கூடியவனா இருக்கான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், மேலும் இலகுவான பாதையை நம்ம உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கோம். இந்த இஸ்லாம்ங்கிறது இலகுவானது, அழகா வாழக்கூடியது, கஷ்டமே இல்லாதது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான், அறிவுரை சொல்லுங்க இந்த மக்களுக்கு, அது அவங்களுக்கு பயனளிக்கும் சொன்னா அஞ்சி வாழக்கூடியவங்க அறிவுரையை ஏற்று வாழ்வாங்க. யார் இத மறுப்பா? துர்ப்பாக்கியம் உடையவன் தான் மறுப்பான். அவன் நெருப்புல போய் நுழைவான், அதுல மரணம் அடையவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அதாபுதான், வேதனை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நிலைமையில இருந்து. அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான்,
கத் அஃப்லஹ மன் தஸக்கா, வெற்றி அடைந்து விட்டார் யார்? தூய்மையை மேற்கொண்டவர், அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்று தூய்மையோடு வாழ்ந்தவர் வெற்றி அடைந்துட்டாரு. அவனுடைய இறைவன் பெயரை நினைவு கூர்ந்து தொழுதுகிட்டு வந்தாரு. இம்மை வாழ்வுக்கு முன்னிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான். ஆனா நீங்க நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க. மறுமை மிக மேலானதா இருக்கு, நிலைத்து இருக்கக்கூடியதா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையை நீங்க கணக்கு பார்த்து சொன்னவங்க என்ன சொன்னீங்க? காலையில கொஞ்ச நேரம், இல்லாட்டி சாயந்தரம் கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்போம். அந்த வாழ்க்கைக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து மறுமையை இழந்துட்டு போயிடாதீங்க. அது மேலானது, நிலைத்து இருக்கக்கூடியது அப்படிங்கறத சொல்லி நிச்சயமா இந்த விஷயமெல்லாம் முன்னாடி இருக்க வேதத்திலயும் இருக்கு. எப்படிப்பட்ட வேதத்துல? சுஹுஃபுகள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த வேதங்கள்ல எல்லாம் இந்த விஷயத்த சொல்லி இருக்கோம். அதுல நிறைய பேர் நிராகரிச்சு மறுத்து போயிட்டாங்க, தண்டனைக்கு ஆளாயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஆயிராம நீங்க இதெல்லாம் நம்பி இருந்தீங்கன்னா, நீங்க இந்த உலக வாழ்க்கையில மறுமைக்கான நல்ல அமல்கள் செஞ்சு உங்களுடைய நஃப்ஸ பாதுகாத்து தூய்மையானவர்களா இருக்கும்போது வெற்றி அடைஞ்சிருவீங்க. அந்த மறுமை உங்களுக்கு மேலானதா இருக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மறுமையை மேலானதாக எங்களுக்கு ஆக்கி தந்தருள் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.